ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் 15 கிச்சன். இன்றைக்கி நம்ம ஈவினிங் பசங்களுக்கு ஸ்கூல்லேருந்து வந்தோன்னே ஏதாவது ஒரு டிஃபன் கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஒரு ஈஸியான ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்கலாம். இது ரொம்ப ஈஸிங்க. காலையில் நீங்கள் சப்பாத்தி போட்டிருந்தாலும் அதில் மீதி இருந்தாலும் ஓகே, இல்லை அப்போவே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணிங்கனாலும் ஓகேங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளானது. வெங்காயம், தக்காளி அவ்வளோதாங்க தேவை. உங்கள் வீட்டில் பன்னீர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். அது ஆப்ஷனல் தான். நான் இப்போ பன்னீர் இதில் ஆட் பண்ணுறேன். இதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்கி விடுறாங்க. இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. ஏன்னா நம்ம சப்பாத்தி ஏற்கனவே உப்பு போட்டு தான் செஞ்சுருப்போம். ஸோ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட என்னோடய சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூனும், கரம் மசால் பொடி ஒரு 1/4 ஸ்பூனும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கிறேங்க. உங்கள் வீட்டில் சாம்பார் பொடி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் மிளகாய் தூளும், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாமே ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் சேர்த்திங்கன்னா போதுங்க. இதுக்கு தூள் உப்பு யூஸ் பண்ணுங்கள். கல்லுப்பு போட்டிங்கன்னா அங்கங்கே நின்றுக்கும். தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் அந்த கிரேவி நல்லா அந்த பச்சை வாசனையெல்லாம் போக நல்லா வதங்கணும். இதில் உங்களுக்கு இப்போ காலையில் போட்ட சப்பாத்தி தான் இருக்குது, அது ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு நினச்சி ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் லாஸ்ட்டாக சப்பாத்தி ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விடுங்க. ஊற்றிடாதீங்க, தெளித்து விடுங்க. நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் ஊற்றிக்கிறேன். அது கரெக்டாக இருந்தது. இது கொலன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் உதிரி உதிரியாக வர மாதிரி இருக்கணும். இது சில பேருக்கு இந்த மாதிரி பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா சப்பாத்தியை லேசாக தேய்ச்சி அதுக்குள்ளார இந்த இது ஸ்டஃபிங்கை வச்சு ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா கூட குழந்தைங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் சப்பாத்தி நல்லா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. கிச்சனுக்காகவே தனியாக சிசர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. அதேமாதிரி டூத் ப்ரஷ்ஷு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கிச்சனுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தனியாக செப்ரேட்டாக கிச்சனுக்குன்னே நம்ம வாங்கி வச்சுக்கணும். இது மாதிரி கொத்தமல்லி அது மாதிரி ஐட்டம்ஸ் கட் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு இந்த சிசர்ஸ் யூஸ் ஆகும். ஸோ அதுக்கு தனியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது மாதிரி நீட்டமாக கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ். இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. சப்பாத்தி வேஸ்ட்டாக போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு இன்னும் டேஸ்டியாக அதே சாப்பிட்லாம். நீங்கள் இது மாதிரி வேண்டாம், எனக்கு வெறுமனே சப்பாத்தி மட்டும் சாப்பிட்டா போதும், கிரேவியெல்லாம் நிறைய மிச்சம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தோசைக்கல்லில் சப்பாத்தி போட்டு லைட்டாக அது மேலே தண்ணி தெளித்து சூடு பண்ணுங்கள். சிம்மில் வச்சுக்கோங்க. சப்பாத்தி எப்படி நம்ம போடும்போது இருந்தோ அதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது கூட நான் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஆட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையவே அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கும் நல்லதுங்க. டேஸ்ட் இது நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்ரீஸ் 15 கிச்சனை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.